ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. நம்மளுடைய ஐயப்பனால நிறையா மகிமைகள் இருக்கின்றது. ஆனால் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மகர ஜோதி. இந்த மகர ஜோதி என்னது, எதனால் ஆச்சு, அது என்னைக்கு நடைபெறுது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மகர ஜோதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நடைபெற போகுது. ஸோ இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது நிறைய பேர் நினைப்பீங்க ஃபேக் அப்படி இப்படிலாம் நிறையா பேர் சொல்லுவாங்க. அதை பற்றி ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோவாகவே நான் இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ஐயப்ப பக்தர்கள் எல்லாமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஐயப்ப பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அண்ட் முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா இப்போ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை முதல் நாளில் மாலை போட்டு 48 நாட்கள் கிட்டத்தட்ட விரதம் இருந்து அந்த விரதத்தை வந்து மேற்கொண்டு தான் எல்லாருமே வந்து சபரிமலைக்கு வந்து செல்வார்கள். சில பேர் அவங்களுடைய ஏற்ற மாதிரி அவங்களோட விரதத்தை வந்து மாற்றிக்குவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஐயப்பன் வந்து வரலாறு படி வந்து பார்த்தோம்னா ஐயப்பன் வந்து பந்தல ராஜாட்ட வந்து சொல்லியிருப்பார், இது மாதிரி அவரோட வளர்ப்பு தந்தைகிட்ட நான் வந்து சபரிமலையில் வந்து குறியிட போகிறேன். ஸோ நான் அந்த இடத்துல குடியிருக்கும்போது நீங்கள் வந்து என்னைய பார்க்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல நான் விக்கிரகமாக தான் இருப்பேன். நீங்கள் அப்படி வந்து என்னை தரிசிக்க முடியும். பக்தர்கள் எல்லாத்துக்குமே நான் தரிசனம் கொடுக்க போகிறேன். அங்கேருந்து உங்கள் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் அவர் வந்து தியானத்தில் வந்து அமர்ந்துருவார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து கேட்பார் பந்தலராஜா, நான் இது மாதிரி உங்களுக்கு நிறையா சேவைகள் செய்யணும், நீங்கள் எனக்கு தரிசனம் ஒரு நாளாச்சும் கொடுங்க, அதே மாதிரி நான் வந்து சில நகைகள் கொடுக்குறேன், அதாவது அந்த ஆபரணங்கள் சொல்லுவாங்க, அந்த ஆபரணங்கள் நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பன் சொல்லுவார், நான் வந்து எளிமையாக தான் இருப்பேன், ஏழை மக்களுக்கு வங்காரனாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால் பந்தலராஜா என்ன சொல்லுவார், ஒரே ஒரு நாளாச்சும் நீங்கள் இதை போட்டுக்கணும் அப்படின்னு சொன்னனால அப்பாவோட வளர்ப்பு தந்தையை வந்து பேச்சை மீற முடியாமல் ஐயப்பன் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் ஒரே ஒரு நாள் நான் வந்து நீங்கள் வந்து உங்களோட பந்தல அரண்மனையிலேருந்து எனக்கு வந்து ஆபரணங்களை வந்து அனுப்புவீங்க, அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு அந்த நாளில் வந்து ஜோதி வடிவில் மகர ஜோதியாக வந்து நான் உங்களுக்கு வந்து காட்சி தருவேன் அப்படின்னு வந்து ஐயப்பன் வந்து வாக்கு தராருங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆபரண பெட்டி வந்து பார்த்திங்கன்னா சபரிமலையிலேருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் தாண்டி பந்தல அரண்மனையில் தான் அந்த ஆபரணங்கள் இருக்கும். வருஷத்தில் ஒரே ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆபரணங்கள் பெட்டியை இப்போ பார்த்திங்கன்னா நேத்திக்கு ஜனவரி 13ஆம் பார்த்திங்கன்னா ஆபரண பெட்டியை வந்து தலையில் எடுத்து வச்சு ஊர்வலமாக காலையில் 8 மணிக்கு தொடங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கருடன் வந்து மேலே வட்டமிட்ட ஒன்று இதை தொடங்கும். அதே மாதிரி கருடன் வந்து சபரிமலைக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு ஐயப்பன் சொன்னதுனால, காட்டுக்குள்ளே வர முடியாதுன்னு சொன்னனால இப்போ வரைக்கும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நேத்திக்கு நடந்திருக்கு இந்த விஷயம். ஐயப்பனோட ஆபரண பெட்டி எடுக்கும்போது அந்த அரண்மனையில் வந்து நம்ம கழுகுன்னு சொல்கிற அந்த கருடன் வந்து வந்தார். ஸோ அது மட்டும் இல்லாமல் கருடன் இப்போ வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் அந்த கருடன் கூடவே வந்திருக்காருங்க. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு பொன்னம்பலம் மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருந்து பார்க்கும்போது மகர ஜோதி வந்து தெரியும். ஸோ இது நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க, நிறையா நான் அவங்க மென்ஷன் பண்ண விரும்பலை, ஒரு யூடியூப் சேனலில் கூட சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி மகர ஜோதி வந்து ஒரு ஃபேக், அதாவது ஒருத்தவங்க வந்து கும்பிட்றாங்க, அவங்க வந்து அந்த ஃபுல்லாக கற்பூரத்தை வந்து ஒரு அலுமினியம் பாத்திரத்தில் கொட்டி அந்த பாத்திரத்தை தூக்கி காமிப்பாங்க 3 தடவை, அதை வந்து ஐயப்பன் ஜோதி வடிவில் காமிக்கிறாரு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது தானாக தோன்றிய ஜோதின்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, ஓகே, அவங்களோட இதையே நம்ம ஏன் கெடுக்கணும், அப்படியே இருந்துட்டு போட்டுங்க. ஆனால் நீங்கள் ஒன்று நோட் பண்ணி பாருங்கள், அது இப்போவும் நடக்குதுங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா உடம்பை அப்படியே மெய் சிலுக்க வைக்க கூஸ் பம்ப்ஸ் அப்படின்பாங்களா, அந்த ஒரு மூமெண்ட்னே சொல்லலாம். என்னென்னு வந்து பார்த்தோம்னா வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மகர ஜோதி வந்து அந்த மலையில் தெரிவதற்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாருங்கள், வானம் ஃபுல்லாக வந்து நட்சத்திரங்களாக இருக்கும். எப்போவுமே நடக்கும் இது, நட்சத்திரங்கள் ஃபுல்லாக வந்து இருக்கும், ஸ்டார்ஸாகவே இருக்கும். ஆனால் அந்த மகர ஜோதி தெரிகிற அந்த 3 தடவை தெரியும் பாருங்களா, அந்த 3 தடவை தெரிவதற்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தெரிந்த அந்த நட்சத்திரம் வந்து ஃபுல்லாக அப்படியே வானமே வந்து மேகமூட்டம் மாதிரி ஆயிரும், நட்சத்திரம் எதுவுமே இருக்காது. அந்த நட்சத்திரம் எதுவுமே எல்லாம் மறைஞ்சு போயிடும், அந்த ஒரே ஒரு ஜோதி மட்டும்தான் தெரியும். அந்த 3 தடவை ஜோதி மேலே தூக்கி காமிச்சு முடித்த உடனே அடுத்த 5 நிமிஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா திரும்பி எல்லா நட்சத்திரங்களுமே வந்துடும். ஸோ இது எப்படி நடக்குது, அங்கே யாராச்சும் மேலேப்பா ஏதாச்சும் துணி போட்டு மூடுறாங்களா? ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நிறைய விஷயம், அப்படி வானத்தில் ஏதாச்சும் மறைக்க முடியுமா நம்மளால்? அது மனித சக்திக்கு அப்பாற்பட்டது, அது யாராலையும் மறைக்க முடியாது. ஸோ அப்படி ஒன்று நடக்குதுங்க. ஸோ இது ரொம்பவுமே ஒரு இது. ஸோ இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை. அண்டு சுவாமியே சரணம் ஐயப்பா. அண்ட் இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் ஐயப்ப பக்தர்களுக்கு. நன்றி.